ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி குரூப் டியோட ஜாப் ப்ரொஃபைல் பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய போஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎல் அண்ட் ஏசி போஸ்ட். எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய டிஎல் அண்ட் ஏசி போஸ்ட்டை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா குரூப் டிக்கு கீழே வரக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமான ஜாப் ப்ரொஃபைல் பத்தி உங்களுக்கு தனியா ஒரு வீடியோல நான் கொடுத்திருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும், அதுல ப்ரமோஷன் எப்படி இருக்கும், சேலரி எப்படி இருக்குங்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே நாம பார்த்துட்டு வரோம். ஓகே, சோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா சோ அந்த யூடியூபோட பிளேலிஸ்டுக்குள்ள குரூப் டி 2025 அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்திருப்பேன். இந்த பிளேலிஸ்டுக்குள்ள பாத்தீங்கன்னா குரூப் டி எக்ஸாம்னா என்ன, இந்த எக்ஸாம் யாரெல்லாம் எழுதலாம், அதுக்கப்புறம் இப்ப வந்திருக்கக்கூடிய குரூப் டி எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், குரூப் டில எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் எப்படி நடக்கும், பிஇடி எப்படி நடக்கும், ரிட்டன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நார்மலைசேஷன் எப்படி பண்ணுவாங்க, பெர்சன்டைல் பேஸ்டு நார்மலைசேஷன்னா என்ன அப்படிங்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே குரூப் டி பத்தின ஏ டு இசட் எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த குரூப் டி 2025 பிளேலிஸ்டுக்குள்ள இருக்கும். சோ பார்க்காத ஸ்டூடெண்ட் இந்த பிளேலிஸ்ட்ல நீங்க பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம கேர்ள்ஸ் வந்து குரூப் டிக்கு அப்ளை பண்ணும்போது போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் தனி வீடியோ வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கேன். சோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னாலும் அதுலயும் பாத்துக்கோங்க. ஓகேவா? குரூப் டி எக்ஸாமுக்கு இனிதான் படிக்க போறேன் மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய குரூப் டி பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ இப்பதான் நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எவ்ரி சாட்டர்டே குரூப் டியோட பேட்ச்ல வந்து உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். ஓகேவா? சோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. ஓகே, சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாம குரூப் டியோட டிஎல் அண்ட் ஏசியோட ஜாப் ப்ரொஃபைல் பத்தி பார்க்க போறோம். சோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்க செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஐ ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து B1 ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கணும். B1 இல்ல அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டா இருந்தாலும் இதுக்கு வந்து நீங்க எலிஜிபிள் தான். ஓகேவா? சோ இப்போ இதுக்கான ஒர்க் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்க நடக்கும் வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டேஷன்ல தான் உங்களுக்கு வந்து வேலை வந்து இருக்கும். முழுக்க முழுக்க உங்களோட வேலைகள் பாத்தீங்கன்னா ட்ரெயின்லயே தான் உங்களோட வேலைகள் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, சோ இந்த பேர்லயே தெரியுது டிஎல் அண்ட் ஏசி அப்படின்னா டிஎல்னா என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரெயின் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசினா தெரியும் ஏர் கண்டிஷனர். ஓகேவா? சோ ட்ரெயின்ல இருக்கக்கூடிய லைட்டு, ஏசி, ஃபேனு இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றதுதான் உங்களோட வேலையா இருக்கும். இதோட ஷிஃப்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டே ஷிஃப்டாவும் இருக்கலாம், நைட் ஷிஃப்டாவும் உங்களுக்கு டியூட்டி வந்து இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த போஸ்ட்டுக்கு நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா ட்ரைனிங் பத்தி பாத்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் வந்து இருக்காது. பெரும்பாலும் இந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து இருக்காது. ஓகே, சோ இதோட ஜாப் ப்ரொஃபைல் பத்தி பார்க்கலாம். நான் சொல்லிட்டேன் இதுக்கு முழுக்க முழுக்க உங்களுக்கு வேலை எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின்லயே தான் உங்களோட வேலை வந்து இருக்கும். ஓகே, சோ என்ன மாதிரி வேலை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல எல்லாருமே போயிருப்பீங்க. அதுல என்னெல்லாம் இருக்கும், லைட் இருக்கும், ஏசி இருக்கும், ஃபேன் இருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? சோ அப்போ அந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஏசில ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதை சரி பண்றது உங்களோட வேலையா தான் இருக்கும். இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப சும்மா நின்னுட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின்ல ஏசில ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இல்ல லைட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இல்ல ஃபேன்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்ளம் எல்லாமே சரி பண்றது, அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லாம மெயின்டைன் பண்றது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா டிஎல் அண்ட் ஏசியோட வேலையா தான் இருக்கும். சப்போஸ் இப்போ ஃபேனோட ஸ்விட்ச்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இல்ல அந்த லைட்டோட ஸ்விட்ச்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஓகேவா? சோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்க சரி பண்றது, இல்ல மொத்தமாவே அந்த போர்டு எல்லாம் மாத்தணும் அப்படின்னா அந்த சுவிட்ச் போர்டு மாத்துறது, இல்ல அந்த ஃபேன் மாத்துறதுன்னு இந்த மாதிரி ஒவ்வொன்னையும் நீங்க பண்ண வேண்டியதுதான் உங்களோட வேலையா இருக்கும். ஓகேவா? சோ அடுத்து நான் ஆரிஜின் அண்ட் டெஸ்டினேஷன் கொடுத்திருக்கேன். ஓகேவா? சோ இதுல பாத்தீங்கன்னா ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் திருநெல்வேலி இருக்கு, திருநெல்வேலியில இருந்து எங்க போகுதுன்னா சென்னை போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அப்போ சென்னைக்கு போகுது அப்படின்னா அந்த ட்ரெயின் வந்து ஆரம்பிக்கும் போது ட்ரெயின் வந்து அங்க இருந்து பயணம் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் பிளேஸ்ல அந்த ட்ரெயினோட ஏசியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃபேனா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஆன் பண்ணி விடுறது உங்களோட வேலையா தான் இருக்கும். ஓகேவா? ஒரு மெயின் ஸ்விட்ச் இருக்கும். சோ அது வழியா நீங்க ஆன் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது டெஸ்டினேஷன்ல போய் நிக்குது அப்படின்னா அந்த டைம்ல ட்ரெயின்ல இருக்கக்கூடிய எல்லா இதையுமே ஆஃப் பண்றதும் உங்களோட வேலையா தான் இருக்கும். ஓகேவா? ஏசியா இருக்கட்டும், இல்ல லைட்டு, ஃபேனு இது எல்லாத்தையுமே ஆஃப் பண்றதும் உங்களோட வேலையா தான் இருக்கும். சப்போஸ் இப்போ ட்ரெயின் போயிட்டு இருக்கு, ரன்னிங் ட்ரெயின் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? சோ மூவ் ஆயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஏசி கம்பார்ட்மெண்ட் இருக்கு. அந்த ஏசி கம்பார்ட்மெண்ட்ல உள்ள ஏசி வந்து சரியா வேலை செய்யல அப்படின்னா சோ அந்த டைமும் பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் சரி பண்றது எல்லாமே உங்களோட வேலைகளா தான் இருக்கும். ஓகேவா? சோ ஒரு பொதுவா சொல்லப்போனா உங்களோட வேலை பாத்தீங்க அப்படின்னா சுருக்கமா சொல்லப்போனா ஃபேனு, ஏசி, லைட் அந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்றது. அதுல இஷ்யூ ஏதாவது இருந்துச்சுன்னா
சரி பண்றது. ஓகேவா? சோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒர்க் பாத்தீங்க அப்படின்னா ட்ரெயின்ல இருக்கிறதுனால நீங்க டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ மற்ற எல்லா ஜாபையும் பார்க்கும்போது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டிராவல் அலவன்ஸ் வந்து கிடைக்கும். சோ டிராவல் அலவன்ஸ் மட்டுமே ஒரு மாசத்துக்கு ஒரு 10ல இருந்து 12,000 வரைக்கும் உங்களுக்கு கைக்கு வரும். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது உங்களோட சேலரியில டிராவல் அலவன்ஸும் ஆட் ஆகும்போது கிட்டத்தட்ட உங்களோட சேலரி வந்து 45ல இருந்து ஒரு 48 வரைக்கும் பெர் மந்த் வந்து உங்களுக்கு ஒரு சேலரியா கிடைக்கும். ஓகேவா? சோ எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். இதோட ப்ரமோஷன் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஹெல்ப்பரா ஒரு அசிஸ்டன்டா தான் உள்ள போவீங்க. ஓகே. சோ எல்லா ஒர்க்குமே உங்களுக்கு அசிஸ்டன்ட் தான். அசிஸ்டன்ட் ஒர்க் தான். குரூப் டிக்குள்ள எது போனாலுமே நீங்க அசிஸ்டன்ட் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ் வந்து கிடைக்கும். டெக்னீஷியனா உங்களுக்கு ப்ரமோஷன் வந்து கிடைக்கும். டெக்னீஷியன் கிரேட் 3, கிரேட் 2, கிரேட் 1 இந்த மாதிரி ப்ரமோட் ஆவீங்க. எம்சிஎம், ஜேஇ ஃபைனலா செக்ஷன் இன்ஜினியர் வரைக்குமே உங்களுக்கு வந்து என்ன இருக்கும்னா ப்ரமோஷன்ஸ் வந்து இருக்கும். ரொம்ப சின்ன வயசுல எனக்கு ப்ரமோஷன் வேணும் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா நீங்க உள்ள போனதுமே என்ன பண்ணலாம்னா டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம். ஜிடிசிஇ, எல்டிசிஇ எக்ஸாம் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா குரூப் டில போற எல்லாருமே இந்த ஜிடிசிஇ, எல்டிசி எக்ஸாம் வந்து எழுதலாம். உங்களோட அந்த ஸ்கோரு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு போஸ்டிங் வந்து என்ன பண்ணுவாங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. சோ ஜிடிசிஇ எக்ஸாம் எழுதுறீங்க. அது எப்ப எழுத முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணதும் ஜிடிசி எக்ஸாம் வந்து எழுதலாம். எல்டிசி எக்ஸாம் பாத்தீங்கன்னா லிமிடெட் டிபார்ட்மெண்டல் காம்படிட்டிவ் எக்ஸாம் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள மட்டும் தான் நடக்கும். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா வேகன்சிஸ் வந்து கம்மியா இருக்கும். நான் ஆல்ரெடி ஜிடிசினா என்ன, எல்டிசினா என்ன அப்படின்ட்டு தனியாவே உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சோ அதுல நீங்க பாத்துக்கோங்க. இந்த எல்டிசி எக்ஸாம் பாத்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ண 3 வருஷத்துக்கு அப்புறமா உங்களோட சர்வீஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷமாவது இருக்கணும். ஓகேவா? சோ 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க இந்த எல்டிசி எக்ஸாம் வந்து எழுதலாம். ஓகேவா? சோ நான் எப்பவும் சொல்றதுதான். ஒரு 20 வயசுக்குள்ள ரயில்வேக்குள்ள உள்ள போயிட்டீங்கன்னா, உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களோட கடின உழைப்பு, உங்களோட கன்சிஸ்டன்சி எல்லாத்தையுமே கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு 30 வயசுக்குள்ள ரொம்ப ஒரு ஹையர் போஸ்ட்டுக்கே நீங்க வந்து என்ன ஆகலாம்? ப்ரமோட் ஆகலாம். ஒரு அசிஸ்டன்ட்டா உள்ள போற நீங்க வந்து ஒரு செக்ஷன் இன்ஜினியர் வரைக்கும் என்ன பண்ணலாம்? ப்ரமோட் ஆகலாம் ரயில்வேல. ஓகே. இப்போ இதோட பேசிக் பே பாத்தீங்கன்னா 18,000 டியர்னஸ் அலவன்ஸ் பாத்தீங்கன்னா 9,540 இந்த டியர்னஸ் அலவன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேசிக் பேல வந்து ஒரு 53% வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே. சோ இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிராவல் அலவன்ஸ் இருக்கும். ஏன்னா நீங்க டிராவல் பண்ற மாதிரி தான் இருக்கும். ட்ரெயின்ல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வேலையே இருக்குன்னா ஃபுல்லாவே நீங்க டிராவல் பண்ற மாதிரி தான் இருக்கும். அந்த டிராவல் அலவன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரூ. 625 டிராவல் அலவன்ஸ் எந்த போஸ்ட்ல டிராவல் அலவன்ஸ் இருக்கோ சோ எல்லா போஸ்ட்டுக்குமே டிராவல் பண்றதுக்கு பெர் டே வந்து ரூ. 625 டிராவல் அலவன்ஸ்ன்னு போட்டுருவாங்க. சோ அப்போ நீங்க ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா, முக்காவாசி நாள் வந்து டிராவல் பண்ணிட்டே இருக்கிற மாரி தான் இருக்கும். சோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12,000 வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு டிராவல் அலவன்ஸே தனியா கைக்கு வந்துரும். ஓகே. சோ அப்போ இந்த பேசிக் பே, டிராவல் அலவன்ஸ், நைட் டியூட்டி பாப்பீங்க. ஓகேவா? சோ நைட் டியூட்டி அலவன்ஸ் இருக்கும். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு அலவன்ஸஸையும் ஆட் பண்ணும்போது ஃபைனலா உங்க கைக்கு வரக்கூடிய சேலரி பாத்தீங்கன்னா, ஒரு 45ல இருந்து 48 வரைக்கும் பாத்தீங்கன்னா மாசத்துக்கு. ஓகேவா? சோ டிஎல் அண்ட் ஏசிக்குள்ள உள்ள போறீங்க அப்படின்னா, அந்த டிராவல் அலவன்ஸ் வந்து ஒரு பெரிய பார்ட். ஏன்னா அதுல ஒரு 12,000 வரைக்கும் உங்க கைக்கு வரும்போது, ஓவரால் சேலரி பாத்தீங்கன்னா, மற்ற போஸ்ட்ட விட இதுக்கு வந்து அதிகமா இருக்கும். ஒரு 45,000ல இருந்து 48,000 வரைக்கும் உங்க கைக்கு வந்து சேலரி கிடைக்கும். ஓகே. அது போக பாத்தீங்கன்னா, அதுல இப்போ பென்ஷன் டிடக்ஷன் பாத்தீங்கன்னா, ஓகேவா? சோ என்பிஎஸ் டிடக்ஷன் பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் சேமா தான் இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, பேசிக்லயும், டியர்னஸ் அலவன்ஸ்லயும் ஒரு 10% வந்து டிடக்ஷன் பண்ணிருவாங்க. அப்ப ரூ. 2,754 பென்ஷனுக்காக டிடக்ட் பண்ணிருவாங்க. ஓகேவா? இது போக கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கும். அவங்க ஒரு 14% வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க சைட்ல இருந்து போடுவாங்க. அப்ப அது வந்து ஒரு 3,856 உங்களோட பேசிக் பிளஸ் டிஏல உங்ககிட்ட இருந்து ஒரு 10% வந்து பிடிச்சிருவாங்க. அது போக கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் ஒரு 14% இருக்கும். 2ம் சேர்த்து 6,610 ஓகேவா? சோ இதுதான் உங்களோட பென்ஷனா இருக்கும். சோ இது பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ரிட்டயர்ட் ஆகும்போது ஃபைனலா அவங்க பிடிக்கக்கூடிய எல்லா காசும் சேர்த்து உங்களுக்கு ஒரு பல்க் அமௌண்ட்டா உங்களோட ரிட்டயர்மென்ட் ஏஜ்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. சோ லீவ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா எல்லா போஸ்ட்டுக்கும் நான் என்ன சொன்னேனோ அதே மாதிரி தான். லீவ் ஆன் ஆவரேஜ் பே பாத்தீங்கன்னா 30 டேஸ் பெர் இயர். கேஷுவல் லீவ் பாத்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 8ல இருந்து 10 நாள் வரைக்கும் எடுத்துக்கலாம். நேஷனல் ஹாலிடேஸ் அது ஸ்டேட் ஹாலிடேஸாவும் இருக்கலாம். இல்ல லோக்கல் ஹாலிடேஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, சோ அந்த மாதிரி ஹாலிடேஸ் பாத்தீங்கன்னா, ஒரு 16 நாள் வந்து இருக்கும். சோ இதுதான் லீவு. ஓகே. பெனிஃபிட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, எல்லா ரயில்வே எம்ப்ளாயீஸ்க்குமே பாத்தீங்கன்னா, ஒரு குவார்டர்ஸ் வந்து குடுத்துருவாங்க. ஒரு ரயில்வே ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கும். அதுல நீங்க ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் நீங்களா இருக்கட்டும், இல்ல உங்கள சார்ந்தவங்க, உங்களோட பேரண்ட் இல்ல உங்களோட ஒய்ஃப் இல்ல ஹஸ்பண்ட் அந்த மாதிரி யாரா இருந்தாலும் இல்ல உங்களோட பிள்ளைங்க சோ இவங்க எல்லாருமே உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த ரயில்வே ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட சில்ட்ரனோட எஜுகேஷனுக்கு வருஷத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா அப் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அப் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வருஷத்துக்கு 33,750 ஒரு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் உங்க பசங்க வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னா
ஸோ அதுக்கும் ரயில்வேல இருந்து ஒரு பாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அப்புறம் இந்த தீபாவளி போனஸ் எல்லாருக்குமே காமனா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே நான் எக்ஸ்பிளைன் பண்றதுதான். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. ஸோ கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. ஓகேவா? ஸோ குரூப் டில இருக்கக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்டுமே ரொம்ப நல்ல போஸ்ட் தான். ஓகே. அதுல எதுக்கு வந்து இந்த போஸ்ட் கேர்ள்ஸுக்கு சூட்டபிள், இது சூட்டபிள் இல்லங்கிறத எதை வச்சு சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் ஹெவி ஒர்க் இருக்கு. ரொம்ப பிசிக்கல் ஒர்க் பண்ற மாதிரி இருக்குன்னா, அது கேர்ள்ஸுக்கு சூட்டபிள் இல்லன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த டிஎல் அண்ட் ஏசி பாத்தீங்க அப்படின்னா, கேர்ள்ஸுக்கு வந்து இது சூட்டபிள் தான். பட் என்னால டிராவல் பண்ண ஏன்னா இதுல டிராவல் தான் அதிகமா இருக்கும். ஓகேவா? மத்தபடி இந்த போஸ்ட் வந்து ரொம்பவே நல்ல ஜாப் தான். ஓகேவா? சோ அதனால நீங்க டிஎல் அண்ட் ஏசி சூஸ் பண்ணனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சேலரி வைஸ் பாத்தீங்கன்னாலும் இதுல வந்து என்ன இருக்கும்னா, சேலரி அதிகமா தான் இருக்கும். ஓகேவா? 45,000 வரைக்கும் நீங்க வந்து சேலரியும் உங்களுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் மந்தே பாத்தீங்கன்னா ஒரு 45,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும். அது போக அடுத்து ஃபர்தரா நீங்க படிக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா இதுல டைம் இருக்கும். ஏன்னா இதுல ரொம்ப ஹெவியான ஒர்க்லாம் கிடையாது. ஓகேவா? சோ ஜஸ்ட் அதுல அந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்ல என்னென்ன குறைபாடுகள் இருக்கு, ஏதாவது ஃபெயிலியர் இருக்கு அப்படின்னா, அத சரி பண்றது, அத ரீப்ளேஸ் பண்ணனும்னா ரீப்ளேஸ் பண்றது, இல்ல ஏதாவது ஒரு இஷ்யூ வருது, ஏதாவது ஒரு கம்பார்ட்மெண்ட்ல உள்ள லைட்லயோ, ஃபேன்லயோ, ஏசிலயோ ஏதாவது ஒரு இஷ்யூ வருதுன்னா, அத சரி பண்றது இந்த மாரி ஒர்க் தான் இருக்கும். ஓகேவா? சோ அதனால இந்த ஜாப் வந்து ரொம்பவே ஹெவியான ஒர்க் இதுல இருக்காது. ஓகேவா? சோ கேர்ள்ஸுக்கு சூட்டபிள் தான். ஓகே. சோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு டிஎல் அண்ட் ஏசி பத்தின கம்ப்ளீட் ஐடியாவ குடுத்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி உள்ள போஸ்ட பத்தியும் நீங்க பார்க்கல அப்படின்னா, குரூப் டி 2025 பிளேலிஸ்டுக்குள்ள போய் அந்த போஸ்டோட ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. குரூப் டிக்கு அப்ளை பண்றதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களோட டவுட்ஸ கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க. குரூப் டிக்கு இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம குரூப் டியோட பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1999. உங்களுக்கு வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இந்த பேட்ச்ல பாத்தீங்கன்னா குரூப் டி எக்ஸாம் மட்டும் இல்ல, எஸ்எஸ்சிக்கு கீழ வரக்கூடிய எல்லா எக்ஸாம், அதுக்கப்புறம் ரயில்வேக்கு கீழ வரக்கூடிய எல்லா எக்ஸாம், பேங்க் பிஓ அண்ட் கிளர்க்னு எல்லா எக்ஸாமுமே இதுலயே கவர் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ அந்த கோர்ஸோட நேம் பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ். இந்த ஒரு கோர்ஸ்லயே உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்குமான கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். இப்ப இந்த குரூப் டி பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்ணணும்னா, நம்ம டீமுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணணும். ஓகே. சோ இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு, இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா, இல்லன்னா ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் டி பேட்ச் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா, டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா, டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு கோர்ஸோட அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ குரூப் டி பேட்ச்ல என்னெல்லாம் கவர் ஆகும்னா, உங்களுக்கு மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ்னு எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணிருவோம். பிளஸ் இது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே இதுலயே கவர் ஆகிரும். ஓகேவா? ஸோ இப்போ இதுல வந்து எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கறத கையில கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே பாத்தீங்கன்னா இதுக்கான டெஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருவோம். ஓகேவா? சோ இந்த வாரம் சாட்டர்டே தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுத போறாங்க. சோ நீங்க இன்னும் படிக்க ஆரம்பிக்கலன்னா குரூப் டி பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்சும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஸ்டார்ட் பண்ணிருவோம். ஓகேவா? சோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனை குயிக்கா கொண்டு போகுங்க. சோ கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. அது மாதிரி என்டிபிசிக்கு எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசி டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 499. உங்களுக்கு வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். கரண்ட் அஃபேர்ல வீக்கா இருக்க ஸ்டூடெண்ட் சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல மேக்ஸ்ல மட்டும் தான் வீக்கா இருக்கேன், ரீசனிங் மட்டும் தான் வீக்கா இருக்கேன், இங்கிலீஷ்ல மட்டும் தான் வீக்கா இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் சோ அதுக்கான கிளாஸஸ்லயும் நீங்க தனித்தனியா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணலன்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் கோர்சஸ் பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. குரூப் டி அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னாலும் இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். டவுட்டை கிளாரிஃபை பண்ணிட்டு தெளிவா அப்ளை பண்ணுங்க. ஏன்னா அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது. சில சேஞ்சஸ் பண்ண முடியாது. முக்கியமான சேஞ்சஸ் நேமு, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி சிலது முக்கியமானது ஏதாவது ஒண்ணு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா சேஞ்ச் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ண முடியாது, மெயில் ஐடி சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால பார்த்து தெளிவா அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? சோ ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா மறக்காம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.